நான் சமீபத்தில தான் அசோகர் வரலாறுன்னு ஒரு புக்கு படித்தேன். அதில வந்து அசோகர் வரலாறுல வந்து அசோகர் கட்டின அந்த 100 ஒரு லைப்ரரி மாரியே ஏதோ ஒண்ணு ஓகே. பார்த்தேன். ம். அதில வந்து ரஞ்சிதம் அப்படின்றது ஒரு அறை. அது உள்ள நெறைய புத்தகங்கள் இருக்கும். அது வந்து அந்த லைப்ரரிக்கு பேரு, அந்த வரிசைக்கு பேரு ரஞ்சிதம்னு வச்சு. அப்போ ரஞ்சிதம் அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தமா. உண்மையிலே அவருக்கு தெரிஞ்சு வச்சாங்களா தெரியலையான்னு தெரியல. அவர் எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துறவரா இருக்கிறாரு. அத விட என்னன்னா, தோழருடைய அம்மா வந்து அவர வந்து ரஞ்சிதம்னு தான் கூப்பிடுவாங்கன்னு ஓ! சொல்றாங்க. ஓகே. அப்ப ரஞ்சித்ன்ற பேரே வந்து ஒரு பாலி மொழி தான். புத்தர் பேசிய ஒரு பாலி மொழி தான். அந்த ரஞ்சித்ன்றது வந்து மீனிங்காவே மகிழ்ச்சின்னு இருக்குது. ஓகே. அப்போ கபாலில அவர் மகிழ்ச்சின்னு எழுதுனதுக்கும், இப்ப எல்லாரும் எங்களுடைய எல்லா வாழ்க்கையிலுமே வந்து எப்பயுமே அவர் வந்து யாரையும் திட்டமாட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ட்ரை பண்ணி அவன வந்து புஷ் பண்ணி எங்கனாவது ஒரு ஆளுமையா மாத்தணும். ஏதாவது ஒரு அவன் தனியா நிக்கணுன்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த அளவுக்கு வந்து ம். ரொம்ப சுதந்திரமான ஒரு மனிதன். ஓகே. அத மாரி நாங்க இருக்கணும்னு நான் ட்ரை பண்றேன். ஆனா வாய்ப்பு அப்படி இருக்குமான்றது தெரியல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அடுத்தடுத்த அமைப்பையும் சரியா படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.